ஸோ ஒரு சில சிக்கல்கள்னால நான் ஒரு சில விஷயங்கள்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரில. பட் ஆனால் இன்னைக்கு ஒரு சூப்பர் வீடியோவோட வந்திருக்கேன். ஸோ ஃபைனலி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா Realme Buds 2 இருக்கு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை. ஸோ உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த Realme Buds 2 வந்து கிட்டத்தட்ட 11 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சுன்னே சொல்லலாங்க மார்க்கெட்ல. ஸோ இருந்தாலும் ஏன்டா இப்போ வந்து இந்த இயர்ஃபோனை வந்து ரிவ்யூ பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே இது 600 ரூபா பட்ஜெட் ரேஞ்சில் கிட்டத்தட்ட டாப் பொசிஷன்ல இருக்கு. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க, ஏன் மக்களுக்கு வந்து இன்னும் இதோட பாடி டிசைன் எல்லாமே பிடிச்சிருக்குங்கிற ஃபுல் டீடைல்டு வீடியோ நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். பட் ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது யாருக்குன்னா, நீங்க வந்து 600 ரூபா பட்ஜெட்ல ஒரு சூப்பர்மான இயர்ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஸோ வாங்க இன்னைக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம் நண்பா. ஸோ நீங்க பாத்துக்கிட்டு தமிழ்லடா சொல்லுங்க நான் யாரு, வீடியோ ஆரம்பிக்கலாம். Just hit a button, Morty. Give me a beat. Oh man, okay, all right. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் விஷயம் நம்ம வந்து அன்பாக்சிங்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க. இந்த அன்பாக்சிங் வந்து நம்ம டக்குன்னு பண்ண போறதுனால ஸோ நான் வந்து எல்லாத்தையும் டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸ் வந்து பிளிப்கார்ட்ல இருந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிராண்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஃபீல் த பேஸ். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து ஃப்ரண்ட் சைட்ல. ஸோ பேக் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 11.2 மில்லிமீட்டருக்கான ஒரு பேஸ் பூஸ்ட் டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. பட் ஆனால் உண்மையிலே இது இருக்கா இல்லையா, இல்ல சும்மா போய் சொல்றதுக்காண்டி இதெல்லாம் வச்சிருக்காங்கிறத நம்ம அடுத்து வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கேபிள் ஆர்கனைசர் மேக்னெட்டிக் வந்து அந்த இயர்பட்ஸோட பின் பக்கத்துல கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ இது ஒரு நல்ல விஷயம் கேபிள் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய கலர்ஸ்ல வந்து அவைலபிளா கீழே இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ தட்டி விட்டு நீங்க வந்து தாராளமா பை பண்ணிக்கலாம் எந்த கலர் வேணாலும். ஸோ பாக்ஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் சீல் இருக்கு. ஸோ அந்த சீலை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து புல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட அந்த பிளாக் கலர் அழகான Realme Buds 2 இருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து லேசா வந்து நம்ம எடுத்தோம்னா ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இயர்பீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில டாக்குமெண்டேஷன். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நம்ம மெயின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ Realme Buds 2க்கு வருவோம். ஸோ லுக் அந்த டிசைன் வைஸ்ன்னு பாத்தீங்கன்னா நான் செம்ம இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ இதோட நேரோ எட்ஜஸ் தான். Realme Buds 1ல வந்து பாத்தீங்கன்னா பண்ண தப்ப இந்த Realme Buds 2ல வந்து அவங்க வந்து ரெக்கவர் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காது ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த நேரோ எட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பில் குவாலிட்டின்னு வரையில பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் பில் பண்ணிருக்காங்க. ஸோ பின்னாடி மேக்னெட் இருக்கிறதுனால கேபிள் ஆர்கனைசேஷனுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்குலாம் ஸோ இது வந்து தாராளமா பெர்ஃபெக்டா சூட்டபிள் ஆகுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பில் குவாலிட்டின்னு வரையில ஸோ இதோட கேபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாத் மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க. எவ்வளவுதான் நான் இதை கசக்குனாலும் ஒரு பின்னலோ இல்லாட்டி எந்த ஒரு விஷயமே இதுல வந்து நடக்கவே இல்லை. ஸோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, டைரக்டா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதோட அந்த மெட்டீரியல் வந்து கிளாத்ல பண்ணிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்கல்ல வரதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா பிளாக்ல வச்சிருப்பீங்க இதை. ஐ மீன் நிறைய ஹெட்ஃபோன்ஸ்ல சிக்கல் வரும். பட் ஆனா இதுல அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாதனால ஸோ நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனை நீங்க வந்து தாராளமா வாங்கலாம். அடுத்து மெயின் விஷயம், இந்த பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்கிற ஒரு சில பேஸ் பூஸ்டர் டிரைவரா இருக்கட்டும், சரி ரன்னிங் டெஸ்ட், இந்த மாதிரி ஒரு சில வேற லெவல் டெஸ்ட்லாம் நாங்க எடுத்திருக்கோம். ஸோ நீங்க வந்து தாராளமா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரன்னிங் டெஸ்ட் Realme Buds 2 வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து தயாரிச்சது இல்லை. பட் இருந்தாலுமே நாங்க வந்து இதுல ரன்னிங் டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஓரளவு நீங்க எவ்வளவுதான் அந்த ஹார்ட் பண்ணி புல் பண்ணி இழுத்தாலும் தான் ஸோ இது வந்து வருது. நீங்க ரொம்ப ஹெட்டை வந்து ரொம்ப ஷேக் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல தான் ஸோ இது வந்து விழுகுது. மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ சின்ன ஜாகிங்லாம் நீங்க வந்து தாராளமா இதை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. நிறைய பேர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் தாங்க ஸோ கேமிங். ஸோ கேமிங் வந்து இந்த இயர்ஃபோன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு வந்து ஒரு 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும் சரி, பப்ஜி விளையாடும் போது ஸோ கன் எடுக்கிற எஃபெக்டாக இருக்கட்டும் சரி, ஜூஸ் குடிக்கிற எஃபெக்ட், ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் ஒரு சின்ன சவுண்ட்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த சவுண்டு கொண்டு வந்து ஏன்னா பர்ஃபெக்டா எனக்கு கிடைச்சு. ஸோ கேம் விளையாட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் வந்து ஒரு சூப்பர்பான கேம். இன்ஃபேக்ட் பப்ஜி விளையாட பார்த்தீங்கன்னா அது
செம்மையா இருக்கும். நான் இன்ஃபேக்ட் நானே நிறைய கேம் வந்து இதுல வந்து விளையாண்டு பார்த்திருக்கேன். பேஸ் சவுண்ட் டெஸ்ட். ஸோ இது வந்து வேற லெவல்ல இருக்க போது. ஏன்னா இவங்க வந்து 11.2 mm அந்த பேஸ் பூஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்கிறதா அந்த கம்பெனி தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே ஒரு சில சாங்ஸ்லாம் நான் கேட்கும் போது பேஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு. அந்த ஒரு சில சாங் ரக்கிட்ட சாங் அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் செம்மையா இருக்கும் இல்லையா? ஸோ அதே ஒரு ஃபீல் வந்து எனக்கு தருது. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் பர்ஃபெக்ட் தான், நான் அதை பத்தி குறைய சொல்லக்கூடாது. ஆனா எனக்கு கொஞ்சம் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த Realme Buds 2ல ஒரு சில ஆக்ஷன்ஸ் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப், வால்யூம் டவுன். அது மட்டும் இல்ல வீடியோ இடையில பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க பாஸும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இவங்க கொடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருந்துச்சு. ஆக்சசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பட்டன்ல வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட்டன்ஸ் குவாலிட்டியா இருக்கும் சரி, பட்டனோட பெல்ட்டா இருக்கட்டும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. அடுத்து மெயின் விஷயம் மியூசிக் டெஸ்ட். ஸோ இதுல வந்து நார்மல் மியூசிக் எப்படி கேட்குது, பேஸ் இல்லாத மியூசிக் ஸோ எந்த மாதிரி கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பாடி வந்து நேரோவா இருக்கனால எந்த ஒரு சின்ன காதுக்குமே போயிட்டு கம்ஃபர்டபுளா ஒட்டிக்கும். ஸோ ஒட்டினதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு தெரியுமா, அது வேற லெவல் பண்ணுது. உண்மையிலே வெளியில என்னதான் பேசுறாங்கிறது உங்களுக்கு சுத்தமா கேட்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொண்டு போயிருது. நல்ல விஷயம் தான், இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து கடைசி விஷயத்துக்கு வருவோம், கால் குவாலிட்டி. ஸோ மற்றவங்க யாராச்சும் பேசுறாங்கன்னா எப்படி கால் குவாலிட்டி இருக்கு, ரிசீவிங் எப்படி இருக்கு. ஸோ இயர்ஃபோன்ல நல்லா கேக்குதான்னு கேட்டீங்கன்னா ஓகே, எல்லா இயர்ஃபோன் மாதிரி தாங்க இருக்கு. பட் ஆனா இதை வந்து பேஸ் பூஸ்ட் ஆட் பண்ணிருக்கனால, அது மட்டும் இல்லாம நாய்ஸ் கேன்சல் வெளியில இருந்து சவுண்ட் அதிகமா கேட்காதனாலயோ என்னமோ தெரியல, இதுல வந்து அந்த காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு மாடரேட்டா இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 5க்கு ஒரு 4 ஸ்டார் தரலாம். ஸோ இந்த இயர்ஃபோனோட பெஸ்ட் பை லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம தட்டி விட்டு நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஸோ வாங்க இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அண்டில் திஸ் எண்ட் ஆஃப் தமிழடா, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழால் இருந்திருப்போம். ஸோ நன்றி, வணக்கம், பாய்.